Hi guys, welcome to our channel. இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனில் வர மிட் நைட் கிரேவிங்ஸுக்காக வேண்டி நாங்கள் ஒரு புது ஜாதி சாப்பாடு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சாப்பாடோட பேர் தான் மேக் யோர் ஓன் ஸ்டைல் க்ரேப். வாங்க நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்த மேக் யோர் ஓன் ஸ்டைல் க்ரேப் எப்படி பண்ணுறேன்னு. கோதுமை மாவு ஒரு கப், அப்ராக்சிமேட்லி 125 கிராம். உப்பு தேவையான அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் யூஸ் பண்ணிடலும், ஃப்ரெஷ் மில்க்கும் யூஸ் பண்ணிடலும். சீஸ் ஒரு பீஸ், பட்டர் ஒரு டீஸ்பூன். இது சரி குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணி 150 மில்லி லிட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு மாதிரி மாற்றிக்கொள்ள மேலும். இப்போ நாங்கள் ஒரு பவுலில் நாங்கள் எடுத்து வச்ச மாவை போடுவோம். எப்பயுமே நீங்கள் என்ன ரெசிபி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாலும் லூஸ் மா யூஸ் பண்ணாமல் கட் பண்ணின மா யூஸ் பண்ணினா தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அது காற்று போகாமல் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு நாங்கள் மில்க் பவுடர் போட்டுக்கொள்வோம். இதுக்கே பேக்கிங் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண ரீசன் என்னென்னா அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் இதுக்கே மிளகுத்தூளையும் சீரகத்தூளையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது பட்டர். நாங்கள் எடுத்து வச்ச ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் இந்த மாவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற பேலன்ஸ் முட்டையை வைக்கணும். அது லேட்டாகி சொல்கிறேன், அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன். நாங்கள் பவுலில் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். மிக்ஸ் பண்ணுற டைம் எப்போயுமே நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணுறது நல்லது. அப்போ இந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற டைம் அந்த கட்டியாக மாவு ஈக்காது, நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த விஸ்கரால் நல்லா மிக்ஸ் பண்ணினா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வாரதுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. இப்போ எங்கட இது ரெடி. அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அதில் சூடாக்கிக்கோங்க. பேன் சூடாயினதும் ஆயில் போட்டுட்டு, ஆயில் சூடாயினே இந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை எடுத்து அப்படியே ஊற்றினா சரி. அப்படியே 5 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் அப்படியே வேக விடணும். 5 மினிட்ஸுக்கு பிறகு அப்படியே திருப்பி போட்டு அதில் சீஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நாங்கள் ஆல்ரெடி உடைச்ச முட்டையில் பேலன்ஸ் வச்சிடும், அதை மேலால் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மூடி ஒரு 5 மினிட்ஸ் மறுபடி வேக வச்சா ஓகே, ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டிய டாப்பிங்ஸ் போட்டுக்கொள்ள இயலும். சீஸ் இல்லாட்டி சீஸை அவாய்ட் பண்ணிடும், முட்டை போடலாம். மற்றது இதுக்கு நல்ல காம்பினேஷன் உண்டு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஜாம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். வீக்காக செய்யக்கூடிய டேஸ்டான ரெசிபி உண்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலும். கிட்ஸ் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.